சாதாரணமான பிரச்சனைகள் என்றால் அது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையாக தான் இருக்கும். எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை இருப்பதில்லை. ஆனால் கடன் பிரச்சனை என்பது அனைவருக்கும் இருக்கும் சாதாரணமான பொது பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையையும் சமாளித்து விட முடிந்த நம்மால் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாலும் இந்த கடன் பிரச்சனையை மட்டும் சமாளிக்க முடிவதில்லை. ஒரு முறை கடன் வாங்கிவிட்டால் அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் கடனை இந்த பிரபஞ்சம் நம்மை வாங்க வைக்கும். வாங்கிய கடனை எப்படியாவது அடைத்துவிட்டு இனி கடனே வாங்கக்கூடாது என்று இருக்கும் உங்களுக்கு இந்த பரிகாரம் சிறந்ததாக இருக்கும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இனி பார்ப்போம். பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிகமான தெய்வீக சக்தி இருப்பதாக சொல்லப்படுது. அமாவாசையை விட பௌர்ணமி தினங்களில் பரிகாரம் செய்ய ஏதுவான நாட்களாக அமையும். எனவே பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரும் பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வீடு முழுவதும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. பூஜை அறையில் சுத்தம் செய்துவிட்டு எல்லா சுவாமி படங்களுக்கும் சந்தன குங்கும திலகம் இட்டு கொள்ளுங்க. வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. இந்த பரிகாரத்துக்கு நெய்வேத்தியம் வைப்பது சர்க்கரை பொங்கல் தயார் செய்து கொள்ளுங்க. மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய வெற்றிலை, மாதுளை, நெல்லிக்கனி, கற்கண்டு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலைகள் போன்றவை இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படும் பொருட்கள். இதனை முன்னரே தயார் செய்து வச்சுக்கொள்ளுங்க. பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்தை வைத்து சிறப்பான அலங்காரம் செய்து கொள்ளுங்க. பின்னர் மஞ்சள் கொண்டு பிள்ளையார் பிடித்து முதன்மையான முன்னிறுத்தி கொள்ளுங்க. ஒரு சிறிய தீர்த்த கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் 2 ஏலக்காய்கள், சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து துளசி இலைகளை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சிறிய தாம்பூல தட்டில் வெற்றிலை வைத்து அதன் மீது ஒரு சிறிய அகல் விளக்கு ஒன்றை வைத்து கொள்ளுங்க. அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு தீயிட்டு கொள்ளுங்க. அதில் வெற்றிலையின் காம்புகளை கிள்ளி போட்டு கொள்ளுங்க. அந்த தாம்பூல தட்டில் நெல்லிக்கனி, கற்கண்டு மற்றும் மாதுளையும் வைத்து கொள்ளுங்க. இத்துடன் உங்களுடன் இருக்கும் ஒரு தொகையை வையுங்க. இவை எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய பொருளாகும். பின்னர் அந்த விளக்கை ஏற்றி வைத்து உதிரி பூக்கள் பயன்படுத்தி முதல்ல பிள்ளையாருக்கு ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை உச்சரித்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்க. அதன் பின்பர் மகாலட்சுமி படத்திற்கு ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. பின்பு பார்த்தீங்கன்னா தூப தீப ஆர்த்தி காண்பிச்சு உங்களுடைய கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்ததும் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அந்த பூஜை தீர்த்தங்களையும் நெய்வேத்திய பிரசாதத்தையும் பகிர்ந்து கொடுங்க. தாம்பூல தட்டில் வைத்துள்ள தொகையை கடன் வாங்கியவர்களிடம் கடன் தொகையை கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்து விடுங்க. இப்படி செய்தால் போதும் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். நம்பிக்கையுடன் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாளை ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களோட இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.